பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு பாட்டி வீட்டில் விடுமுறை நாட்கள். ஒரு ஊர்ல ஒரு அக்காவும் தம்பியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லீவ் நாளுங்கிறதுனால விடுமுறை நாட்கள் எல்லாம் பாட்டி வீட்டில் கொண்டாடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பரீட்சையோட கடைசி நாள். அதனால தம்பி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அக்கா நாளைக்கே பாட்டி வீட்டுக்கு போகிறோம்ல, நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு வந்துடுறேன், நீ போய் அம்மா கிட்ட சொல்கிறியா? கொஞ்சம் நேரம் ஆகும்க்கா, சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அவங்க அக்காவோ, என்ன தம்பி, சீக்கிரம் போனால் தானே எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்க முடியும், எவ்வளோ நேரம் ஆகும்? நான் அம்மா கிட்ட என்ன சொல்கிறது? அப்புறம் அம்மா என்னையே தான் திட்டுவாங்க. சரி சீக்கிரம் வந்துடு, என்ன கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை தம்பி அப்படின்னு அவங்க அக்கா திட்டுறாங்க வழக்கம் போல். அப்புறம் தம்பி, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா எனக்காகக்கா, இன்னைக்கு அப்புறம் லாஸ்ட் நாள் இல்லை, அப்புறம் நாளையிலேருந்து பாட்டி வீட்டில் தான் இருப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க, நீ தான்க்கா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுக்கா ப்ளீஸ்க்கா, நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன், நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்கிறான் தம்பி. உடனே அக்காவோ, சரி சரி நான் போய் எடுத்து வச்சிட்ருக்கேன், அப்புறம் நீ கூட கொஞ்சம் படிப்பில் கவனமே இல்லாமல் இருக்கிற, இது உன்னோட மிஸ் கூப்பிட்டு என்னட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, உன் கிளாஸ் மிஸ் கூப்பிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஒழுங்காக படிக்கிற வழியை பார்க்கணும் என்ன, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா ரொம்பவே கவலையாக உட்காந்துருக்காங்க. என்னம்மா உங்கள் முகத்தில் ஒரே வாட்டமாக இருக்குது, நானும் தம்பியும் நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறத நினச்சா. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் தான் ஒரு மாதத்தில் வந்துடுவோமே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் எனக்கு தெரியுமே, பாட்டி தான் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்களே, அப்புறம் தம்பியோட கிளாஸ் மிஸ் ஃபோன் பண்ணாங்கம்மா, அவன் வர வர ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறானா, இப்படியே போயிட்டு இருந்தானா அவன் அடுத்த வருஷம் ஃபெயில் ஆகிடுவானா அவங்க மிஸ்ஸு ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னாங்கம்மா, எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது, அப்புறம் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்னம்மா பண்ணுறது, மற்ற விஷயத்தை விடு, படிப்பில் கூடயா, இதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதும்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்காவோ, ஓ இதான் விஷயமா, அதனால தான் நீங்கள் கவலையாக இருந்தீங்களாம்மா, சரி விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், நானும் கொஞ்சம் அவன்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் திருந்திக்குவான், இப்போ தானே சின்ன பிள்ளை, சரியாயிடுவான் விடுங்க அப்படின்னு சொல்கிறா அவங்க அக்கா. அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் அவன் பொறுப்பே இல்லாமல் இருந்தால் அவனோட வாழ்க்கையில் எப்படிம்மா அவன் பெரிய ஆளாக வர முடியும், இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பா எவ்வளோ வருத்தப்படுவார், நீயே சொல்லு. சரி நாளைக்கு லீவு நாளுங்கிறதுனால பாட்டி வீட்டுக்கு போய் கொஞ்சம் பொறுமையாக சொல்லு, அப்புறம் பாட்டிக்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லிக்காது, நீயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோ, இதை நினச்சி கவலைப்பட்டுட்ருப்ப, பாவம் நான் உன்கிட்டையும் வேற சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அதே போல் 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போனோன்னையும் அவங்க அக்கா தம்பியை கூப்பிட்டு, என்ன தம்பி, நேற்று அம்மா ரொம்ப உன்னை பற்றி சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, என்ன வர வர சுத்தமாக ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறியாமல, உங்கள் மிஸ் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க, இதை அம்மா என்கிட்ட சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. இதை கேட்டுட்டு இருந்த தம்பி, நீயும் ஆரம்பிச்சிட்டியா, இதே தான் எங்கள் ஸ்கூலில் எங்கள் மிஸ் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, என்னக்கா பண்ணுறது, ஏதோ ஓரளவுக்கு என்னால் படிக்க முடியுது, அதுக்கு பிறகு படித்தது எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது, இந்த லீவ் நாளில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறான். அதுக்கு அவங்க அக்காவோ, லீவ் நாள் தான் நிம்மதியாக இரு, நான் இப்போ சொல்லலை, ஸ்கூல் திறந்தோன்னே அடுத்த வருஷம் நல்லா படித்து நல்ல மார்க் எடு, என்ன புரியுதா நான் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் இப்படியே விளையாட்டு விளையாட்டுன்னு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. அதுக்கு அவங்க தம்பியோ, சரிக்கா பார்த்துக்கலாம், இப்போ லீவு நாள் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடு, நீயும் எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸு போலவே திட்டிகிட்டே இருக்காத, அம்மா தானே வருத்தப்பட்டாங்க, சரியாயிடும் விடு, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமாகவே அவங்க அக்கா கிட்ட பேசுகிறான். அப்புறம் அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க. என்ன காலையிலே 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு பயங்கரமாக எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்று தானே வந்தீங்க, என்ன அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சா, சரி சரி இருங்க, இன்னும் 1 மாதம் தானே, அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடலாம், சரி என்ன வேணும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பாட்டி ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அக்காவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர், நாங்கள் வருஷம் வர ஊர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கே இதமாக இருக்குது, அதை பற்றி தான் பாட்டி பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் பாட்டி எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு தருவீங்க, தம்பிக்கு பிடிச்சதும் செஞ்சு தருவீங்க, அதெல்லாம் நல்லா இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம்,
ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு இங்கே எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலான் இருக்கோம் பாட்டி அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அவங்க பாட்டிக்கிட்ட அவங்க எதுக்காக வந்தாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வீடுனா ஒரு தனி சுகம் தானே எல்லாருக்கும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்கும். அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, சரி சரி நாளைக்கு நம்ம வயலுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு போனது. சரியா, நாளைக்கு தயாராக இருங்க, நாளைக்கு நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அப்புறம் அதே நேரம் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா உன் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஓ, குழந்தைங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு கவலையாக இருக்கிறியா? இன்னும் 1 மாதம் தானே, அவங்களும் இந்த லீவ் நாளில் தானே போய் என்ஜாய் பண்ண முடியும். விடுமா, இல்லைன்னா நீ கூட போயிட்டு வா, நான் இங்கே தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு மாதிரி பிள்ளைங்க போனது ஒரு கவலையாக இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கும் தானே, அது ஒரு 2 நாளில் சரியாயிடும். விடுங்க விடுங்க, 1 மாதம் தானே, பிள்ளைங்க வந்துடுவாங்க. நான் வேணா ஊருக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அவங்க முகத்தில் ஒரு சோகம் இருக்குது. இது அவர் நல்லாவே கவனிச்சிட்ருக்கிறாரு. அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு சொல்லவும் முடியலை. அப்படியே ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க அப்பா, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை, நீ ரொம்ப கவலையாக இருக்கிற, எதுவாக இருந்தாலும் சொல்லு, ஏன்னா இவ்வளோ சோகமாக இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீ ஊருக்கு போகிறதுனாலும் போ அப்படின்னு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாரு. இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்புறம் ஒரு வழியாக அவர் கேட்க கேட்க அவங்க சொல்லிடுறாங்க, ஒன்றும் இல்லைங்க, பையன்தான் நல்லா படிக்க மாட்டேங்கிறான்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி அவங்க மிஸ் என்னை திட்டினாங்க. பையனை கொஞ்சம் ஒழுங்காக படிக்க வைங்கன்னு சொன்னாங்க. அதை நினச்சி தான் கவலையாக இருக்குது. இதே வருஷமும் இப்படியே தொடர்ந்தால் ஃபெயில் போட்டுருவேன்னு சொன்னாங்க. அதுதான் பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. இப்படி படிப்பில் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? எதிர்காலத்தில் படிப்பு தானேங்க ரொம்ப முக்கியம். அதான் கவலையாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, விடுங்க சரியாயிடும் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்ருக்குறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வயலுக்கு போனால் அங்கே 2 பிள்ளைங்க வந்து பாட்டிக்கிட்ட, பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தோம், எங்களோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு போகிறோம், எங்களோட எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு பாட்டி, நாங்கள் எல்லா கடன்களையுமே அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பாட்டியை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. போனதுக்கு பின்னாடி பாட்டி சொல்கிறாங்க, இவங்கள நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. பாவம், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பால் உழைச்சி முன்னேறி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு இருந்த தம்பி, படிப்பாலையா, நிஜமாவா, இப்படி என்ன படித்தாங்க, படிப்பால் உழைச்சி முன்னேற முடியுமா, படிப்பால் என்ன முன்னேற முடியும், அதான் நம்மக்கிட்டேலாம் எல்லா சொத்துமே இருக்குது, சொத்து இருந்தால் தானே எல்லாரும் முன்னேற முடியும், அது எப்படி படிப்பால் முன்னேற முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அக்காவோ, எவ்வளோ தான் சொத்து இருந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்காகையாவது நமக்கு படிப்பறிவு வேணும்ல, அது கூட இல்லைன்னா எப்படி, படிப்பு தான் ஒருத்தவங்களை எப்பயுமே நல்ல வழிக்கு கொண்டு போகும், அதுதான் ஒரு மனுஷனை நல்ல இடத்துல உயர்த்தும் அப்படின்னு அவங்க அக்கா தம்பிக்கு மறைமுகமாக அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறா. இதை கேட்டுட்டு இருக்கிற தம்பிக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்துது. அப்புறம் அவங்க பாட்டியோ, அது உண்மைதான், இவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு ரொம்பவே செல்லம் இவங்க 2 பேரும், கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. அதை கேட்டுட்டு இருந்த தம்பிக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தல் ஆயிடுது. அப்படியா பாட்டி, ரொம்ப நல்ல விஷயந்தான், படிப்பால் யாராலையும் முன்னேற முடியும் தான் போல இருக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மனசு உறுத்தலோடு பேசிகிட்ருக்கிறான். அவனுக்கு இப்போ தான் தான் செய்த தவறே அவனுக்கு புரியுது. அப்புறம் அவங்க அக்காவோ, ஆமாம் ஆமாம், யாரும் படிப்பில் நல்ல விதமாக படித்து ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அது ஒரு தனி பெருமை தான். இல்லை நம்ம எவ்வளோ தான் பணக்காரவங்களாக இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு படிப்பால், ஒரு குணத்தால், ஒரு ஒழுக்கமாக இருந்து வாழ்ந்து காட்டினா அது ஒரு தனி பெருமையில் பாட்டி அப்படின்னு அவங்க தம்பிக்கு உரைக்கிற மாதிரியே அவங்க அக்கா சொல்கிறான். அப்புறம் லீவ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனேயும் அவங்க அக்கா வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாங்கள் வந்துட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம்மா பாட்டி வீட்டில், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்லா சந்தோஷமாக இருந்தோம்மா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. அப்புறம் அவங்க அம்மா, அதெல்லாம் சரி, என்ன தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறான், முகமே ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, ஏன் தம்பி நீ எதுவுமே என்ஜாய் பண்ணலையா
அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவனோட முகத்தோட வாட்டம் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு அவங்க தம்பியோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கூட படிப்பில் கவனமே இல்லாமல் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கம்மா. நான் இந்த வருஷத்துலேருந்து நல்லா படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா நீயும் என்னைய மன்னிச்சிரு. நீங்கள் 2 பேருமே என்னைய மன்னிக்கணும். நான் நிச்சயமாக நல்லா படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறான் அவங்க தம்பி. இதை கேட்டுட்டு இருந்த அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓ, அதான் ஊர்லேருந்தே நீ ரொம்ப டல் ஆயிட்டியா? நான் இதை கவனித்தேன். ஆனால் இதனால நான் நினைக்கல. அப்படியா? எனக்கு உன்னை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா. சரி சரி, நீ நல்லா படித்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. அப்படியா? என்ன ஒரு மாற்றம்! நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன். எல்லாம் சரியாயிடும்னு உங்கள் அப்பாவும் சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரிப்பா, 2 பேருமே நல்லா படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தம்பி, பாருங்க நான் இந்த வருஷம் எப்படி மார்க் எடுத்து காட்டுறேன்னு அப்படின்னு சொல்கிறான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய். நைட்டு நல்லா தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க. ஓகே, பார்க்கலாம்.